கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த லெந்து நாட்களிலே உபவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான செய்தி, அது தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். தானியேல் 9, 3 முதல் 5 வசனங்கள். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். அன்பானவர்களே, தானியேல் புத்தகம் ஏறக்குறைய தானியேல் தீர்க்கதரிசியின் 75 ஆண்டுகால வாழ்க்கை சரித்திரமாக இருந்தாலும் இது இஸ்ரவேல் சரித்திரத்தின் 440 ஆண்டுகால வரலாற்றை விவரிக்கிறது. ஒருவேளை தானியேல் தீர்க்கதரிசி இந்த உபவாசம், அந்த ஜெபத்தை ஏறெடுத்ததனுடைய சூழல், அதாவது பேக்ரவுண்ட் என்னவென்று பார்ப்போம் என்றால், இந்த ஜெபம் பாபிலோனின் வீழ்ச்சிக்கு தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு முன் 538 நிகழ்கிறது. தானியேல் தனது 80வது வயதிலும் உபவாசம் பண்ணி ஜெபத்தோடு தேவனுக்கு சேவை செய்வதும் அவருடைய சித்தத்தை தேடுவதையும் நமக்கு ஒரு சவாலாக கொடுக்கப்படுகிறதை இன்றைய நாளில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தானியேல் 9:2 படி 70 ஆண்டு கால சிறையிருப்பு முடிவுக்கு வருவதை உணர்ந்து இந்த ஜெபத்தை தானியேல் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களை, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து தானியேலுடைய ஜெபம், உபவாசம் எப்படியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். இப்பேற்பட்ட காரியங்கள் ஜெபத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இந்த நாளில் நம்மளுடைய உபவாச நாட்களை நாம் எப்படி ஜெபத்தில் கழிக்கிறோம். மட்டுமல்ல, உபவாசம் என்று வருகிற பொழுது எல்லா இடங்களிலும் ஜெபம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஏதோ இந்த லெந்து காலங்களில் உபவாசம் இருக்கிறேன் என்பதில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, ஜெபமும் உபவாசமும் இணைந்து செயல்படுகிறவர்களாக காணப்படும்படியாக வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இவருடைய ஜெபத்தை நாம் பாருங்கள், 10 காரியத்தை பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, இரண்டாவதாக 3 ஜெபத்தினாலும், நான்காவதாக ஆண்டவரை தேட விண்ணப்பத்தினால் தேட, 5வது பாவ அறிக்கை செய்து, 6வது நாங்கள் பாவம் செய்து, நான் அல்ல நாங்கள் தேசமாக பாவம் செய்து, 7 அக்கிரமக்காரராயிருந்து, 8 துன்மார்க்கமாய் நடந்து, 9 கலகம் பண்ணி, 10 உடைய கற்பனைகளையும் உடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இப்பேற்பட்ட காரியங்களை தேவனிடத்தில் உபவாசத்தோடு கூட ஏறெடுக்கிற வேளையில் நிச்சயமாகவே அந்த தேசத்திற்கு விடுதலையை தேவன் தந்தார். உள்ளான மனிதனை பார்க்கிற, உள்ளான மனிதனில் ஏறெடுக்கிற தன்னுடைய இயல்பான நிலையை அவனுடைய சமூகத்தில் கொண்டு போகிற தானியேலுக்கு ஜெபத்திற்கு ஒரு பதில் கிடைத்தது. அது வரலாற்றை தலைகீழாக மாற்றியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த லெந்து காலங்களில் நம்முடைய உபவாசம் மற்றும் ஜெபம் எப்படியாக இருக்கிறது, ஆண்டுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக நாம் அனுசரிக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்பேற்பட்ட கிருபையை திரியேக தேவன் தாமே தந்துடுவாராக.